வணிகர்களை சோதனை என்கிற பெயரில் தொந்தரவு செய்வதை முறைப்படுத்தவில்லை என்றால் வரும் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்து வணிகர்களின் நலன் தொடர்பாக விக்ரமராஜா கோரிக்கை மனு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வணிகர்கள் 2 லட்சம் ரூபாய் வரை பணத்தை எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறினார். சோதனை என்கிற பெயரில் வணிகர்களை தொந்தரவு செய்வதை தேர்தல் ஆணையம் முறைப்படுத்தவில்லை என்றால் வரும் 9ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தலால் வணிகர்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தல் முடியும் வரை கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் விக்ரமராஜா எச்சரித்தார். மாதம் ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டி வலியுறுத்தி அதனுடைய ஹெல்த் செக்ரட்டரி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். இன்று மது ஒரு பக்கம் இருக்கிறது, இன்று கஞ்சா ஒரு பக்கம் இருக்கிறது. அனைத்து திட்டங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றிலே இந்தியாவிலே இல்லாத அளவிலே அதிகமான அதிகாரிகளை அழைத்து கூட்டங்களை போட்டு தமிழகம் எல்கை முதற்கொண்டு போதை வஸ்துக்கள் வரக்கூடாது என்று நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று மருந்து கடை உள்ளே வந்து ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்வது என்பதை ஏற்க முடியாத நிலையா இருக்கிறது. இந்த ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக தான் இது போன்ற தவறுகள் நடக்கிறது. அந்த நிலை அரசு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு வலியுறுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.